அனைவருக்கும் வணக்கம். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. கோல்டு மெடலிஸ்ட் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய பதிவின் பொழுது முதல் பதிவாக ஒரு நேயருடைய கருத்துக்கு விளக்கம் அளித்திருந்தேன். அந்த விளக்கம் அனைவருக்கும் திருப்திகரமாக இருந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதை ஒட்டி இன்னொரு நேயர் ஒரு சந்தேகம் எழுப்பியுள்ளார். நேற்றே நான் எதிர்பார்த்தேன் இந்த சந்தேகம் வரும் என்று நேற்றே எதிர்பார்த்தேன். தமிழிலே ஆண்பால் பெண்பால் அறிவது மிக எளியதோ அதுபோன்று ஹிந்தியில் உள்ளதா என்று இன்றைக்கு ஒரு புதிய நேயர் ஒரு சந்தேகத்தை கிளப்பியுள்ளார். தமிழிலே திணைகள் உண்டு. உயர்திணை, அக்ரிணை. மானிட பொருட்கள் எல்லாம் உயர்திணையாகும். மானுடர் அல்லாத பொருட்கள் எல்லாம், அதாவது விலங்குகள் உட்பட, அக்ரிணையாகும் தமிழ் இலக்கணத்திலே கருதப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மானுடர்களிலே ஒரு நபர் இருந்தால், ஆணாக இருந்தால் ஆண்பால் என்றும், பெண்ணாக இருந்தால் பெண்பால் என்றும், ஆண் பெண்ணாகவோ அல்லது எல்லாமே ஆண்களாகவோ பல பேர் இருந்தால் அது பலர்பால் என்றும், அக்ரணி பொருட்களிலே ஒன்று இருந்தால் ஒன்றர் பால் என்றும், ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தால் பலவின் பால் என்றும் தமிழிலே மிக எளிமையாக சொல்லப்படுகிறது. ஆக தமிழிலே 5 வகை பால் உண்டு. அதை அறிவது மிக எளியது. ஆனால் ஹிந்தியிலே அதற்கான எந்த ஒரு வழிமுறைகளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ கிடையாது. சில பேர் சொல்வார்கள், பொதுவாக சொல்கிறார்கள், ஆவிலே முடிவெல்லாம் ஆண்பால், ஈலே முடிவெல்லாம் பெண்பால் என்று பொதுவாக சொல்வது உண்டு. ஏனென்றால் லடுக்கா ஆள் முடிகிறது, கம்ரா ஆள் முடிகிறது, சரி, இப்போ லடுக்கி ஈல் முடிகிறது, காடி ஈல் முடிகிறது என்று பொதுவாக பெண்பாலும் பொதுவாக சொல்லுவது. ஆனால் அப்போ அது அந்த நடைமுறைக்கு ஒத்து வராது. உதாரணமாக பானி, ஹாத்தி இவை ஈல் முடிகின்றன. ஆங்கு, கிதாபு, கலம் இவையெல்லாம் ஈல் முடியாதவை. ஆனால் இவை பெண்பால். எனவே இந்த ஒரு கருத்து நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்தாகும். ஆகவே அதையும் சொல்ல முடியாது. பால் அறிவதற்கென்று தனியாக ஒரு விதி ஹிந்தி மொழி இலக்கணத்திலே கிடையாது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் வாக்கியத்தினுடைய அமைப்பிலே
ஒரு பேச்சலினுடைய பாலை அந்த வாக்கத்தின் அமைப்பை பொறுத்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது ஆண்பாலா பெண்பாலா என்று. ஹிந்தியிலே 2 வகை பால் மட்டுமே சொல்லப்படுகிறது. ஒன்று ஆண்பால், மற்றொன்று பெண்பால். புல்லிங் என்பார்கள், ஸ்ரீலிங் என்பார்கள். புல்லிங் என்பது ஆண்பாலாகவும், ஆண்பாலை புல்லிங் என்றும் பெண்பாலை ஸ்ரீலிங் என்றும் அழைக்கின்றார்கள். எப்படி ஒரு பேச்சலுடைய பாலை அறிந்து கொள்வது? உதாரணமாக ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு 3 வாசல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்கிற பொழுது அவருடைய வீட்டிலே அலகாபாத் ஆனந்த பவனத்திலே 5 வாசல் இருக்குமா. 5 வாசலிலும் 5 கார் நிற்குமா. டிரைவர் நேரு அவர்கள் பள்ளிக்கு போகின்ற பொழுது எந்த வாசல் வழியாக சென்றாலும் வெளியே போனாலும் அங்கே இங்குள்ள டிரைவர் அந்த காரில் ஏற்றுக்கொண்டு அவரை பள்ளிக்கு அழைத்து செல்வாங்க. அதுபோல் அந்த அளவுக்கு அவர் செல்வந்தர். அவர் ஒரு வீட்டுக்கு 3 வாசல்கள் உண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், வீட்டுக்குள் வந்திருக்கிறேன், நீங்கள் அதை அறியவில்லை. நீங்கள் எங்களை பார்த்து கேட்பீர்கள், ஐயா நீங்கள் எந்த வாசல் வழியாக வந்தீர்கள்? கிழக்கு வாசல் வழியாகவா அல்லது மேற்கு வாசல் வழியாகவா அல்லது வடக்கு வாசல் வழியாகவா என்று கேட்பீர்கள். அது சரியாக கூட. அப்பொழுது நான் வந்த வாசல் வழியே சொல்வோம், இந்த வழியாக வந்தோம், இந்த குறிப்பிட்ட வாசல் வழியாக வந்தோம் என்று நாம் சொல்வோம். அதன்படி பார்க்கின்ற பொழுது வாக்கியத்தினுடைய அமைப்பிலே 3 வாயில்கள் உண்டு, 3 வழிகள் உண்டு. ஒரு வாக்கியத்திலே நான் சொல்கின்ற அந்த 3 வழியும் உண்டு. சிலவற்றிலே 2 இருக்கும், சிலவற்றிலே ஒரு வாயில் தான் இருக்கும். ஒரு வாயில் என்றால் ஒரு க்ளூ இருக்கும், அல்லது 2 க்ளூ இருக்கும், அல்லது 3 க்ளூ இருக்கும். அந்த க்ளூவைத்தான் நான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக மேரா கர் படா ஹை, மேரா கர் படா ஹை. இப்போ மேரா என்பது சப்ஜெக்ட், எழுவாய். அந்த மேரா என்பது எப்படி உருவாயுது, அடிப்படை என்ன என்று சொன்னால் மை ப்ளஸ் கா மேரா, மை ப்ளஸ் கா மேரா. மை ப்ளஸ் கா மேரா என்ற பொழுது இங்கே கா சேர்ந்திருக்கிறது. கா சொல்கிறது கர் வீடு, கர் என்ற வார்த்தை ஆண்பால் என்று. ஸோ மேரா என்று வருகிறது, மை ப்ளஸ் கா. கா என்பது இலக்கணத்தின்படி 6ஆம் வேற்றுமை உருவு ஆகும். படா என்பது பண்புச்சொல், உரிச்சொல் ஆகும். ஆங்கிலத்திலே அதை அட்ஜெக்டிவ் என்பார்கள், ஹிந்தியிலே அதை விசேஷன் என்பார்கள். இந்த கா கேக்கி இருக்கிறதே அதை காரக் சின்ன என்பார்கள், கேஸ் எண்டிங்ஸ், வேற்றுமை உருவுகள் என்பார்கள். ஆக இந்த உரிச்சொல் படா என்று ஆவில் முடிந்ததால், படா என்று ஆவில் முடிந்ததால் கர் ஆண்பால் என்பதை அந்த படா என்ற உரிச்சொல் அட்ஜெக்டிவ் சொல்கிறது. கா என்ற 6ஆம் ரூபம் கர் என்பது ஆண்பால் என்பதை சொல்கிறது. ஆக இந்த கர் என்ற அந்த வீட்டுக்கு 2 வாசல், ஒரு வாசல் உரிச்சொல், ஒரு வாசல் 6ஆம் ரூபம்.
இப்படி 2 வழி உண்டு. இப்போ நீங்கள் படிக்கின்ற பொழுது மேராகர் படாய் என்று படிக்கின்ற பொழுது படா என்று வர்றதுனாலையும் மேரா என்று வர்றதுனாலையும் கர் ஆண்பால் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு ஏன் சார் ஒவ்வொரு நடையும் இதே மாதிரி பிரித்து நான் பொருள் முடியுமா என்று கேட்டால் கொள்ளலாம், பொருள் கொள்ளலாம். அது சிரமம் கிடையாது. அது தொடர்ந்து நாங்கள் பயிற்சி பண்ண அது நமக்கு சரியாக வந்துடும். இது குழு. மூன்றாவதாக मेरी छोटी बहन अभी स्कूल से आई है. ஒரு வாக்கியம். मेरी छोटी बहन अभी स्कूल से आई है. என்னுடைய தங்கை இப்பொழுதுதான் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறாள். मेरी छोटी बहन अभी स्कूल से आई है. இந்த வாக்கியத்தை பாருங்கள். मेरी छोटी बहन மை என்ற இடுவாயோட சப்ஜெக்டுடன் ஆக்சுவலாக மை என்பது இடுவாய் இல்லை, அது பிரதிப்பெயர்ச்சொல். அந்த பிரதிப்பெயர்ச்சொல் இந்த பெஹனுக்காக மை ப்ளஸ் டி என்று மேரி இருக்கிறது. இங்கே சப்ஜெக்ட் வந்து இடுவாய் வந்து பெஹன் தான். இப்போ பெஹன் வந்து ஆண்பாலா பெண்பாலா என்று பார்க்க வேண்டும். மேரி சோட்டி பெஹன், அங்கே மை ப்ளஸ் கீ வந்து மேரி ஆகிறது. அங்கே கீ என்ற ஒரு சுருக்கு இருக்கிறது. சோட்டி பெஹன் ஒரு சொல். சோட்டி என்று ஈல் முடிந்திருக்கிறது. துருக்குழு. வெப் ஆயி ஹே வந்திருக்கிறாள். ஆயி ஹே வெப்பும் ஆயி என்று ஈல முடிந்திருக்கிறது. இங்கே 3 வார்த்தைகள் ஒன்றாக அமைந்துள்ளன. இந்த ஆயி என்ற வினை சொல்லும் மேரி உள்ள அந்த காக்கேக்கி என்ற 6வது குடும்பம் சோட்டி என்ற ஒரு சொல், இந்த 3மே பெஹன் பெண்பால் என்பதை நமக்கு ஊர்ஜித்தப்படுத்துகின்றன. அதே போல் மேரா சோட்டா பாயி ஸ்கூல் சே ஆயா ஹே. மேரால் இருக்கிற காவும் சோட்டா என்ற அந்த ஒரு சொல்லும் ஆயா என்ற அந்த வினை சொல்லும், இந்த 3மே பாயி என்பது ஆண்பால் என்பதை நமக்கு ஊர்ஜிதம் செய்கின்றன. ஒவ்வொரு வாக்கத்தை படிக்கின்ற பொழுதும் நீங்கள் அறிய வேண்டும், வினைச்சொல் கண்டிப்பாக ஒவ்வொரு வாக்கத்திலும் இருக்க வேண்டும். ஹிந்தியிலே இது மிக மிக முக்கியமானது. மற்ற மொழிகளை விட ஹிந்தியிலே ஒவ்வொரு வாக்கியத்திலும் வினைச்சொல் வேர்ப் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். मेरी टोपी उड़ती हवा में उड़ी. चलती हवा में उड़ी. मेरी टोपी चलती हवा में उड़ी. என்னுடைய தொப்பி வீசும் காற்றில் பறந்தது என்று அர்த்தம் இருக்கு. மேரி டோப்பி. இப்போ டோப்பி என்ன பால் மேரி என்று இருக்கிறது. ஆரம்பத்தோடு மை ப்ளஸ் கி மேரி என்று ஆயிருக்கிறது. ஆக டோப்பி என்பது பெண்பால். அந்த மேரி அந்த கீ சொல்லுது. அடுத்தது சல்தி ஹவா. ஹவா என்ன பால்? சல்தி ஹவா. அந்த சல்தி ஹவா என்பது அது என்ன வேடுது? நிகழ்கால பெயரச்சு. சல்தி என்பது சில தாயிட்டு வரல. நிகழ்கால பெயர்ச்சமான சல்தி ஹவா என்பது அது ஆவல் முடியாமல் ஈல் முடிந்ததால ஹவா பெண்பால். சரி, அடுத்து என்ன வருது? சல்தி ஹவாமே உடி. வினைச்சொல் வேர்பு உடி என்று முடிந்திருக்கிறது. அப்போ உடி என்று முடிந்ததுனால டோபி பெண்பால் என்பதை உணர முடிகிறது. மேரி டோப்பி சல்தி ஹவாமே உடி சொல்கின்ற பொழுது அங்கே ஹவா பெண்பால் டோப்பி பெண்பால் என்பது மேரி வந்ததாலேயும் இங்கே உடி என்று வந்ததாலேயும் சல்தி வந்ததாலேயும் நாம் அறிய முடிகிறது. இப்போ ஹவா வந்து பெண்பால், டோப்பி பெண்பால். இப்படி வாக்கியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஏதாவது இடத்துல ஒரு குழு இருக்கும்.
பேச்சனுடைய பாலை அறிவதற்கு ஒரு க்ளூ இருக்கும். கண்டிப்பாக அந்த க்ளூவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். मेरी माँ बाजार से बड़ी छतरी लाई. मेरी माँ बाजार से बड़ी छतरी लाई. என்னோட அம்மா கடையிலிருந்து பெரிய குடை கொண்டு வந்தாள். ஓ வினைச்சொல் லாயி என்று இருக்கிறது. கோன் லாயி? மா லாயி. யார் கொண்டு வந்தார்கள்? அம்மா கொண்டு வந்தார். அதான் மா இங்கே பெண்பார். என்ன கொண்டு வந்தார்? சத்ரி. இது ஆப்ஜெக்ட். क्या लाई? छतरी लाई. குடை கொண்டு வந்தாள். ஆக நயி சத்ரி. நயி என்பது உரிச்சொல். ஆகவே உரிச்சொல் நயி என்பதனாலே சத்ரி பெண்பால் என்பதை நாம் அறியலாம். मेरी माँ बाजार से नई छतरी लाई. लड़कों अपनी अपनी कलम ले लो. लड़कों अपनी अपनी कलम ले लो. குழந்தைகளே நீங்கள் தத்தம் பெனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கலம் பெண்பால் என்பதை அப்பனி அப்பனி சொல்கிறது. அப்பனி அப்பனி என்ற அந்த வார்த்தை கலம் பெண்பால் என்பதை சொல்கிறது. கலம் பெண்பால் என்பதை அப்பனே அப்பனே என்ற வார்த்தை இங்கே சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு க்ளூ இருக்கும். मेरे स्कूल का मैदान बड़ा है. मेरे स्कूल का मैदान बड़ा है. இங்கே இரண்டு பேச்சொற்கள். ஒன்று ஸ்கூல், இன்னொன்று மைதான். ஸ்கூல் என்ன பால் பார்க்கும்போது மேரே ஒதுக்கிறது. அங்கே மை ப்ளஸ் கே வந்திருக்கிறது. மை ப்ளஸ் கே வந்திருக்கிறது. அது மை ப்ளஸ் கே வந்ததுனால ஸ்கூல் ஆண்பால். படாயின்னு வந்ததுனால மைதான் ஆண்பால். படா என்று சொல்லி உரிச்சொல். கே என்பது ஆரோக்கிய பொருள். मेरे स्कूल का मैदान बड़ा है. இங்கே ஸ்கூல் என்பது ஆண்பால் என்பதை மேலே உள்ள மை ப்ளஸ் கே சொல்கிறது. மைதான் ஆண்பால் என்பதை படா என்ற உரிச்சொல் சொல்கிறது. மேரி